ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குக்கிங் விலாக். அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, சுண்டக்காய் குழம்பு. அது வந்து சுண்டக்காய் வந்து நம்ம ஒரு மெத்தடில் வைப்பாங்க வில்லேஜ் ஸ்டைலில். அந்த மெத்தடில் வச்சோன்னா அந்த கசப்பு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சுண்டக்காவை வந்து நல்லா நசிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் இருக்குல்ல, அதில் போட்டு கூட அப்படியே ரெண்டாக உடச்சிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடச்சி அப்படியே வைக்கக்கூடாது. பக்கத்தில் உடச்சி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க குக் பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம், மீடியமாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெருசாக ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வெட்டி கையால் மசிச்சு போடுறேன். போட்டுட்டு இதில் வந்து நான் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறோம். தக்காளி வேகிறதுக்கு மட்டும் நான் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது இது நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் நல்லாவே வணங்கட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணுறதுக்கு புளி ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம். அப்போ தான் அந்த கசப்பு வந்து எடுத்துரும். புளி இருந்தால் தான் இது வந்து நம்ம சுண்டக்காயோட புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் பக்கத்தில் வந்து சுண்டைக்காயை தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா கையில் பிசைஞ்சிங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் ஓரளவுக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது. அப்போ தான் அந்த காய் உடஞ்சிச்சினா தான் அது வந்து அது உள்ள அந்த மசாலா, புளி தண்ணி எல்லாமே போகும்போது அந்த கசப்பெல்லாம் போயிடும். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணக்குங்க. வணக்க அது வந்து சுருண்டு வரும். அந்த சுண்டக்காயோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சுருளும். அது நமக்கே நல்லா தெரியும். அந்த பதம் வரைக்கும் நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீ அதிகமாக வச்சு தீயை விட்டுறாதீங்க காயை. இப்போது இந்த வணங்குற கேப்பில் நான் என்ன பண்ணுறேன், புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போது இதில் நான் வந்து எந்த மசாலாஸுமே வந்து முழுசாக ஆட் பண்ணலை இன்னும். இதில் நான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புளி தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன் அப்படின்னா, இந்த புளி தண்ணியை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த புளி வந்து இந்த சுண்டக்காய் கூட வந்து நல்லா கொஞ்சம் இந்த புளி தண்ணி கூட கொதிக்கும் போது அந்த கசப்புத்தன்மை வந்து ஓரளவுக்கு போயிடும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால நம்மளால் அது சாப்பிடும்போது அந்த கசப்பு அவ்வளோவா டாலரேட்டாக தெரியாது. அதனால தான் இந்த மெத்தட்ஸில் செய்கிறது. இப்போ வந்து இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நான் குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சது அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி, அதுக்கப்புறம் காய், அப்புறம் இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சிம்லேயே எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதிக்கிற டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா மீடியமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஏன்னா இதிலவே ஓரளவுக்கு சுண்டக்காய் வெந்துடும். அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா வேகும். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம். உப்பு நல்லா குழம்புக்கு நான் தேவையான அளவு எல்லா உப்புமே போட்டுட்டேன். போட்டு இப்போ நல்லா வந்து இதை வணக்குங்க. நல்லா வணக்குனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கவே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தேவையோ குழம்புக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். எனக்கு நிறைய குழம்பு வேணாம். எனக்கு திக்காக இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் திக்காக எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபன்னியாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வெல்லம் சேர்க்குற பழக்கம் குழம்புல இருக்குது, வெல்லமோ சுகரோ சேர்க்குற பழக்கம் இருக்குன்னா லைட்டாக இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.